மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. எங்கே? பெரும்பச்சேரிலேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பரம்புக்குடி வண்டி போயிடுச்சு. ரெண்டாவது பாட்டு சாமி பாட்டுத்தேன். மூணாவது பாட்டு போடும்போது ஒரு மேடம் போவாங்க, அவங்க தான் தலைவி. ட்ரைவர் அவர் உடனே என்னக்கா இந்த சாங்கு வேஸ்ட், நோ மண்டை காயுது, நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி எதா இருக்கா? குத்துமாட்ட அழுமா டோலுமா அது வேணாம், கட்டிப்பிடிடா அது போடு நல்லா இருக்கும். அவன் போட்டு விட்டுறேன், கட்டி பிடிடா. அவனுக்கு முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி அந்த பொம்பளைய சங்கு சாக்கு சாக்கு சாக்கு. அந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன், கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் கண்டுபிடித்தேன். அவன் நினைப்பேன் நம்மளே பொண்டாட்டி வெளியே வந்துட்டு அந்த முண்டையை நம்மளை சாச்சிருவாளுன்ட்டு. கீர்ராடு எது அவைராடு எதுன்னு தெரியாம கடை ஐயா ஓட்டுநர் கவனம் சிதறி விடும். இது சிரிப்பு கல்ல. ஓட்டுநர் சைடு கண்ணாடியை மேலே பார்ப்பாரு. பார்க்கும்போது நீங்கள் ஆடும்போது ரோட்டில் திடீர்னு பயல ஊற இப்போ கிருத்திரமாக வண்டி ஓட்டுறேன், வெளியே இருந்துக்கிட்டு விருட்டுன்னு வந்து அடிச்சு குண்டியிலமா செத்து போயிடுறேன். கவனத்தை சிதறக்கூடாது. நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகலை, அந்தந்தண்டி பாச கவத்தி விட்டு. சரி அதுதான் பரவாயில்லைன்னா நீங்கள் கருது வண்டி அறுக்கிற ஆளுக்கு அந்தந்தண்டி சத்தம் எதுக்கு? அந்த வயக்காட்டுக்காரு தான் உனக்கு அறுத்ததுக்கு அப்புறம் மணிக்கு காசு கொடுப்பாரு. அவனை கொண்டு விட்டா மஜிரா கிடைக்கும். இவன் பாட்டு போடுறேன் மேலே பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா. இந்த வயக்காட்டுக்காரன் போய் சுத்துக்கிறது அறுத்துவேன் பின்னாடி. அவனை ஏற்றி அறுத்துட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கை. எப்போ எக்கோ போடாத. அதனால என்ன சொல்கிறேன்னா, கருது வண்டி ஓட்டுற அன்பு உறவுகளே, ஏன்னா எல்லாமே தொழில் புனிதமானது. சத்தத்தை குறைத்தி வைங்க. உங்கள் கவனத்தை முன்னாடி கருதறுத்தாலும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டாருங்க. இதுதான் உண்மை. நடந்த சம்பவம்னே. சூடு அடித்தது தங்கம். நான் சின்னால் அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிடா புனைய பத்துவோம் மாட்டில். ஐயோ எங்கள் ஐயாலாம் தாருக்க மட்டும் அடிப்பேன் கண்டாலுமே. சாணி ஓட்டு ஒன்று அப்படி பிடிப்பேன், இங்கிட்டு ஒரு மாடு கழிஞ்சிடும். என்னை சொல்லுறோம் அப்போ நக்கிறவளே புட்றா அப்படின்றாரு. நான் எதனா பிடிக்க அப்படித்தான் ஒரு மாட்டுக்கு முன்னாடி இப்படி சாணியை பிடிக்க போதில் உள்ளே பிடிச்சிட்டேன். ஒரே எத்து 2 நாள் பள்ளிக்கூட போலையில் ஹாப்பி பர்த்டே. அப்போ மாடு உதஞ்சு பிடிச்சானே வேற. நீ வேலை மேலே பாடுறா உதஞ்சு பிடிச்சான்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் கிளச்சி விடுறேன். அப்போ இது நடந்த கதைங்கயா. நான் எல்லா யூடியூப்லேயும் தானே போகுது. உண்மை சம்பவம் கனி. திருச்சுழி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம். ட்ராயட்டு சூடடிக்க வரணும் புறாத்தையும் அப்படியே உழம்பி போட்டிருக்காங்க பெருசாக. ட்ராயட்டு வரணும் வேறு ஊருக்கு சூடடிக்க போயிட்டேன். இவங்க 3 மணிக்கு பைக்கில் போன ஆளுங்க, குளிர் அதிகமாக இருந்திருக்கு, போர்வை எடுத்துகிட்டு போகல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மண்ணொலி பாம்பு மாதிரி அந்த சூடடிக்க உதவம் போட்டுருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே உடம்பை விட்டு பூராமே அந்த கருதை மேலே ஓட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க. இவன் 5:30க்கு வந்தவன் விடியலை மேலே ஏற்றிட்டான். ஏற்றி சூடை அடிச்சிருக்கான். 5 பேர் உள்ளே கிடந்தது முண்டை கவனிக்கலை. சூடை அடித்து இங்கிட்டு திரும்புறேன், கொட்டடிச்சிட்டாங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு நீ கூறையா, நான் கலாம் அவர்களை பார்த்து வரேன். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண்